என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எதுவும் போடலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா நோன்பு டைமு ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்காகவே இருந்துச்சு. சரி, அதனால தான் டக்குன்னு டிசைட் பண்ணி கிச்சனுக்கு வந்தேன். சமைக்கலான்னு கிச்சனுக்கு வந்து நேற்று தான் சப்பாத்தி உருட்டுறதுக்கு படித்தேன். ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேன், சப்பாத்தி மாவு. அது போக சப்பாத்தி மாவு ரெடி ஆகிற டைமில் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. க்ளீன் பண்ணவே இல்லை, செம்ம அழுக்காக இருக்குது. சரி, நம்ம போயிட்டு அப்படி டக்குன்னு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சிரும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது சரி பாட்டு கேட்போன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா அண்ணன் பாட்டு, அந்த பாட்டு கேட்குறீங்களா? அந்த பாட்டு கேட்டதும் நமக்கு வந்து பயங்கர ஒரு லைஃப் லெசன்ஸே அந்த ஒரு பாட்டில் இருக்கும். அவ்வளோ இதான ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேளுங்க. ஒரு நாளில் வாழ்க்கை ஓடி போகாது, இந்த ஒரு பாட்டு கேட்டாலே போதும் நமக்கு. மை கோ டு சாங்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்ல வந்து இதுவும் ஒரு சாங். ஹவு பேட் இஸ் இட் இங்கே பாருங்க, அந்த ட்ரைனேஜ் ஹோலே அங்கே போய் கிடக்கு. ஹோலி ஷிட். இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வைக்கணும். இங்கே இதெல்லாம் கீழே கருவேப்பிலலாம் ஃபுல்லாக போயிட்டு உட்காந்துருக்கேன். அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் சோப் தண்ணி போட்டு வச்சிட்டேன். இது சைடில் கழுவி வச்சுருக்கேன். அங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சு இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவணும், இந்த சைட் டோர்லாம் எடுக்கணும். ஃபுல் அழுக்கு. இப்போது நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்து மைண்டு சரியே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிலர் போய் சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்க, இது சாப்பிடுவாங்க. இல்லை சிலருக்கு தூங்கி எழுந்தா சரியாயிரும். எனக்கெலாம் டீ குடித்தா இல்லை ஏதாவது வேலை பண்ண எனக்கு மைண்டு டைவெர்ட் ஆனாலே போதும். தூங்கி எழுந்தா மோஸ்ட்லி நான் மறந்துடுவேன். இப்போ தூங்க வரலைன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது சமைக்கணும், பசிக்கும். சமைச்சோமா, இல்லை இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பார்த்தோமா, இல்லை பசங்க கூட வெளியே போனோமா. இங்கே யூகேயில் பசங்க கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம வீட்டில் அனுவும் அமீனும் இருந்தால் அவங்க கூட போகலாம். அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. சரி, வீட்டில் தனியாக இருக்கும், போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, வேலையும் இல்லை. அப்போது ஒன்லி திங், ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங் இன் அவர் ஹோம். நம்ம வீட்டுக்கு நம்ம கழுவாமல் வேறு யார் கழுவ போகிறேன்? இன்றைக்காவது ஒரு நாள் கழுவணும்னு வச்சுருந்தேன். அது இன்றைக்கி இந்த நிலைமையாக போயிடுச்சு. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. பாருங்க, என்றைக்கு வச்சதோ தெரில. இது இஞ்சி, பச்சை மிளகா, குங்குமப்பூலாம் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு எக்ஸ்பயர் ஆனதுன்னு தெரில. பார்ப்போமா? எக்ஸ்பயர்ட் ஆன் 27th March. இன்னையோட எக்ஸ்பயர் ஆகுது. இதுதான் நம்ம புதுசாக வாங்கின ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. சரி, க்ளீன் பண்ணோமா? அமிச்சதை க்ளீன் பண்ணோம். ஃப்ரீசர் வந்து க்ளீனாக தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கீழெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரீசர் அப்படி இருக்கட்டும். ஏன் சோகமாக இருக்கேன்லாம் கேட்காதீங்க. அது வந்து யூகேனா அப்படி தான். அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி, ஒரு பங்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே கூடாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒட்டி வச்சுருக்கீங்களா? இது வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன், லாக்னஸில் வாங்கினது, ஹைலாண்ட்ஸ் போகும்போது. இது த கெல்பிஸ். அதுக்கப்புறம் இது வந்து நானும் லிவர்பூலில் இருக்கும்போது ப்ளஷர் பீச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்கே போய் எடுத்து வாங்கினது. இது ஃபஸ்ட்டு நான் எடின்பரா வந்தப்போ, நானும் அமீனும் எடின்பரா போனப்போ வாங்கினது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு நான் ஸ்காட்லாண்டு வந்தப்போ வாங்கினது. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணது என்னென்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது.
ப்ளஷர் பீச் போனோம் ஸ்காட்லாண்டை. நான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னு வாங்கினது இது பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா இது அமீனோட கலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. நான் ஆக்ஸ்ஃபோர்டு விசிட் பண்ணப்போ வாங்கினது. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நினைக்கணுன்ட்டு ஆசை தான். லண்டன் போனப்போ லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், அதை தொலைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், பார்ப்போம் உங்கள் கதைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, உங்களால் எதுக்கு சேடாக இருக்கீங்க, நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்ட்டு. அப்போ உங்களால் எதை நினச்சி நடத்தி முடிக்க முடியுமோ அதை பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க மக்களே. அவ்வளோதான். நான் என்னால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண முடியும்னு நினச்சேன், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். சப்பாத்தி வைக்க முடியும்னு நினச்சேன், சப்பாத்தி வச்சேன். சாப்பாடு செய்ய முடியும்னு நினச்சேன், சாப்பாடு வச்சேன். இதெல்லாம் பண்ணி ஐம் ஹாப்பி நவ். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேடாக இருந்தீங்கன்னா என் கூட சேட் பண்ணுங்கள். பை பை நண்பர்களே.